காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஊட்டி பக்கத்துல வந்துட்டோமா? நம்ம ஊரே இப்பதான் பஸ் தாண்டி இருக்கோம். இன்னும் ஊட்டி போக ரொம்ப நேரம் ஆகும். நீ தூங்கு, நாங்க எழுப்பிடுறோம். போர் அடிக்குது, ஏதாவது பாட்டாவது போட்டு விட்டு போலாம்ல. ரைட்டு, இன்னைக்கு தூங்குறாப்ல ஐடியா இல்ல போல. டேய், உனக்கு என்னாச்சு? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுடா. ஊட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே ஊருக்கு போக வச்சிடாத. நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போவேலாம் நம்மளும் ஜோடியா தான் வரணும். எல்லாம் ஜோடி ஜோடியா வராங்க. தருண், வண்டியை ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு பத்மா? இந்த ஸ்டாப் பண்றேன். ஆத்துமா. ராம், தண்ணி இந்த அபி, இந்தாடி இந்த தண்ணியை குடி. என்ன மச்சி, ஒரு தண்ணி கூட என்கிட்ட கேட்க மாட்டேக்கா? அவ்வளோ கோவமாவா இருக்கா என் மேல? ஆமா, ஸ்கூல்ல இருந்து பாக்குற இடமெல்லாம் சண்டை போட்டா இப்ப எப்படி பேசுவா? இனிமே அவளா பேசுற வரையும் நான் பேச மாட்டேன். அப்ப நீ ட்ரிப் ஃபுல்லா பேசாம தான்டா வரணும். இந்தாமா இந்த தண்ணியை குடி, இல்லாட்டி இன்னொருக்க வாமிட் வரப்போகுது. என்னாச்சு அபி? பாத்துமா, இந்த தண்ணியை குடிமா. தேங்க்ஸ். சரி லூசு, இப்போ பரவாயில்லையா? கொஞ்சம். சரி, நீயும் அங்கிட்டு போய் காத்தோட்டமா உட்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கிளம்புவோம். சரி தருண். அப்புறம் என்னது அப்புறம்? இல்லடி, வாந்தி எடுத்ததுக்கு தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுத்தாரு சாரு. ஒரே ரொமான்ஸ் தான் போல. லூசு லூசு, அவன் ஏதோ பரிதாபத்துல கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கெல்லாம் அப்படி தெரியலப்பா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் வாந்தி எடுக்கையில நீலனும் சேர்ந்து வந்துட்டான். சரி, அவனும் ஏதோ ஒரு பதட்டத்தில் வந்துட்டான். நீ தண்ணியை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனால் உங்காலு அதுக்கும் ஒருபடி மேலே போய் தண்ணி பாட்டிலையும் கையோட கொண்டு தலையையும் தட்டி விடுறாரு பார்த்தியா? அங்கே நிற்காரு. லூசு லூசு, எதையாவது நினச்சி எதையாவது சொல்லாத. எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. தனியாக நின்று வாந்தி எடுக்கேன்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்திருப்பான். சரிடி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி உருன்னு வச்சிருக்க. பத்மா, அபி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கிளம்புவோமா? கிளம்பலாம். ஓய் பத், என்ன ரொமான்ஸா? டேய், நீ வேற சும்மா இருடா. அவன் முறைச்சிட்டு இருக்காடா. முறைக்கிறாளா? எதுக்கு? வீட்டில் இன்னைக்கு நைட்டு பூரி சுட்டாங்க. அவள் சாப்பிட்டா இன்னைக்கு டிராவல் வேற பண்ணுறோம்ல, அதனால வாந்தி வரும்னு சொன்னான். நான் தான் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அதான் இப்போ முறைச்சிக்கிட்டு இருக்கா. சரி விடு பத், அதான் எல்லாம் வெளியில் வந்துருச்சுல. இது சரிப்பட்டு வராது. இன்னைக்கு நான் போறது தான். இதுக்கு மேலே ஒன்றும் சரியாகாது. எடுத்த முடிவு எடுத்தது தான். இப்போ எங்கே போறடி ட்ராலியை தூக்கிட்டு? ஏன், எனக்குன்னு போறதுக்கு இடமே இல்லையா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நான் போறேன்னு முடிவெடுத்தது தான். தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. நான் சொல்றத கேக்குறியாடி? நில்லுடி. இப்ப எதுக்கு இப்ப நிக்கணும்? அதான் பாக்குறீங்க தானே, நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போறேன். போறது தான். தயவு செய்து சமாதானப்படுத்த வேண்டாம். ஒன்னே ஒன்னு சொல்றேன்டி, கேக்குறியா இல்லையா? என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ஒரு நிமிஷம் இரு. போறது சரி, இந்த ஹேண்ட்பேக்கையும் சேர்த்து கொண்டே இரு. அப்புறம் இந்த ஹேண்ட்பேக்கை காரணமா காட்டி இங்க வருவ. தயவு செய்து இதையும் சேர்த்து கொண்டு போயிரு. பாவி மனுஷன், போக வேண்டாம் தடுப்பாருன்னு பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. எப்பா, இன்னையோட ஒரு தொல்லை ஓஞ்சது. டேய், அபிட்ட போய் கேளு. அபி, பத்மாக்கும் நிலனுக்கும் ஒரு ரூம். உனக்கு செப்பரேட்டா ரூம் சொல்லிடவா? இல்ல ஷேர் பண்ணிக்கிறியா? எங்களுக்கு எதுனாலும் ஓகே தான். ஷேர் பண்ணிக்கிறேனா? பிரச்சனை இல்லை. சரி அபி. டேய் அபி, ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி, எல்லாரும் அங்க போய் இருங்க. நான் ரூம் கீ வாங்கிட்டு வரேன். எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில சுத்தி பார்க்க போவோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.